வணக்கம் மக்களே! நான் உங்கள் ரசிகன் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய படம், ரீசா சரஸ்வதின்ற பெண்மணியோட வாழ்க்கையில நடந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள தாங்க பார்க்க போறீங்க. அந்த மோசமான சம்பவங்கள் எல்லாத்தையும் டனூர் அப்படின்ற நாவல் மூலமா அந்த பெண்மணி வெளியிட்டதும், அந்த நாவல் இந்தோனேசியாவுல பயங்கரமாவும் பிரபலமாயிடுச்சு. அதனாலேயே இந்த நாவல்ல இருந்து மொத்தமா 7 பார்ட் எடுத்துட்டாங்க. அதுல 2வது பார்ட்ட தாங்க இப்ப பார்க்க போறீங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. இதுவரைக்கும் பார்க்காதவங்களும் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, பார்ட் 1ஓட லிங்க் மேல இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கும். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ குடுத்திருப்பேங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூட்டி தான் பார்ட் 2ல காமிச்சிருப்பாங்க. அத பார்த்துட்டு வந்து இத பார்த்தீங்கன்னா, இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட ஒன் லைனர் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆசின்ற பேயி ஒரு நர்ஸ் உருவத்துல வந்திருப்பா இல்லையா? அவ எப்படி ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணா அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இல்லையா? சோ அந்த ஆசின்ற பேயி எப்படி உருவானா? அவ எதனால அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மரத்துல அடப்பட்டு கிடக்குறா அப்படின்ற ப்ரீக்வல் ஸ்டோரி, அதாவது த்ரில்லிங்கான பிளாஷ்பேக்கை தாங்க பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தாங்க ஆரம்பிக்குது. சரியா 37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆசின்ற லேடியை தாங்க காட்டுறாங்க. நடு ராத்திரியில கொற்ற மலையில அவ கை குழந்தையை தூக்கிட்டு நடந்து வரா. இவ எதுக்காக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதே ராத்திரியில வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா அவ குழந்தைய ஒரு சின்ன டப்புல குளிப்பாட்டிட்டு அழகா பாட்டு பாடிட்டு இருப்பா. அந்த குழந்தையும் அதை கேட்டுட்டு அழகா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ பாருங்களேன், அவ பாடுற தாலாட்டு பாட்டுல கூட, நீ இந்த உலகத்துல இருக்க வேணாம், இது ரொம்ப மோசமான உலகம், நீ வளர வளர பல அவமானங்களையும் கேவலமான மனுஷங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும், அதனால என்ன மன்னிச்சிடா கண்ணா, அம்மா உனக்கு நல்லதுதான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி சாகடிச்சிடுறாங்க. அப்படி சாகடிச்சது மட்டும் இல்லாம, ஐயோ எந்த தப்பும் பண்ணாத என் குழந்தைய நானே சாகடிச்சிட்டனே அப்படின்னு கதறி கதறி அழுகுறா. இதுக்கப்புறம் தான் தாங்க முடியாத மன அழுத்தத்தால அவ கையில குழந்தை இருக்க மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பெரிய மரத்தை பார்த்திருப்போம்ல, அந்த மரத்துக்கு கீழேயே அவ தலை வரக்கூடிய சீப்பை வச்சு கையை அறுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப மன வேதனையோட செத்து போயிருப்பாங்க. அவ எதுக்காக இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்தா அப்படின்றத போக போக பார்க்கலாம். அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ஆசி இறந்து போன அதே காலகட்டத்துல இன்னொரு குடும்பத்தை காட்டுறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு தான் ஹீரோயின். நிற மாச கர்ப்பிணியா இருப்பா. தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு முன்கூட்டியே தொட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதையே சரி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட மாமியார் வந்து, அட என்னம்மா இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள குழந்தைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டியான்னு சொல்லி அவங்களும் அந்த தொட்டில பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நியாயப்படி நிற மாசத்துல ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கணும். ஒருவேளை அந்த ஊர் கலாச்சாரத்தைப்படி புருஷன் வீட்டுல தான் இருப்பாங்களோ என்னவோ தெரியல. இப்ப புருஷங்காரன் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு பழைய மாடல் தள்ளுவண்டிய ஆசாசியா வாங்கிட்டு வந்துட்டு அவன் மனைவி கிட்டயும் அம்மா கிட்டயும் காட்டினதும் அவங்க அம்மா இருந்துட்டு, என்னடா இது, இந்த வண்டி என்ன விட பழசா இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க, தெரிஞ்சவங்க கொடுத்தாங்களேன்னு கொண்டு வந்தேம்மா, அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும் புதுசாவே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் இருந்துட்டு, அதெல்லாம் வேணாங்க, இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறா. கட் பண்ணா அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. ஹீரோயின் சமையல் கட்டுல வேலை செய்யும் போது வீட்டுக்கு வெளியே பாக்குறா. இடி மின்னலோட மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. துவைச்சு காய போட்ட துணிய மாமியாரும் எடுக்காமே விட்டாங்க போல. அடடா துணியெல்லாம் நிலையுது அப்படின்னு இவளே எல்லா துணியும் எடுத்துட்டு உள்ள வந்ததும் ஹீரோ இருந்துட்டு, எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுற, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாமியாரும் வந்து, நான் தான் மறந்துட்டேன், என்னோட தப்புதான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பாசமாவும் ரொம்ப அக்கறையோட இருக்காங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மாமியாருக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகமா இருக்கனால அதுக்காகவே சில பல டேப்லெட்ஸும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறான், வீட்டுக்கு வெளியே அவ்வளவு மழை பெய்யுது, ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப உக்கிரமா இருக்குன்னு அவங்க அம்மாட்ட கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும், இந்த மாதிரி உக்கிரமா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா, இப்ப வரக்கூடிய மழையோ இறந்து போனவங்களாம் சேர்ந்து வர வைக்கக்கூடிய மழை அப்படின்னு என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு, சும்மா இருங்கம்மா, நான் வேற இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிருவேன், என் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது பயந்துக்க மாட்டாளா, அவ முன்னாடி இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அமைதியாடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹீரோயின் படுக்க போகும்போது கேலண்டர்ல அடுத்த மாசம் பிறக்க போற குழந்தைக்கு இன்னும் எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிருதுங்க. சரி போய் கேண்டிலாவது எடுத்துட்டு வரலான்னு ஹாலுக்கு போனா மெயின் டோர் ஓபன்ல இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டுக்காரர் தான் வெளியில இருப்பாரோன்னு நினைச்சிட்டு வெளியே போய் கூப்பிட்டு பார்த்தா ஆளை காணோம். சரி கதவை திறந்து போட்டு வேலைக்கு போயிட்டாராட்டுங்குது அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் உள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு மாமியார் கூப்பிட்டுட்டே போவா. யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அப்படி அவ உள்ள போகும்போது மெதுவா தரையில காட்டுறாங்க. யாரோ வீட்டுக்குள்ள சேறு சகதியோட நடந்து போற மாதிரி ஒரு கால் தடம் மட்டும் காட்டுறாங்க. அதுவும் அந்த கால் தடம் ஹீரோயினை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு உடம்புல என்னென்னமோ பண்ணுது. சடனா நின்னுட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கா இல்லையா, அத
அதனால பனிக்கூடம் உடைஞ்சு பிரசவ வலியும் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல வேளை எல்லாரும் வீட்ல தான் இருந்திருப்பாங்க போல. உடனே ஒரு லோக்கல் நர்ஸ கூட்டிட்டு வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்கறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி ஹீரோயின் ஒரு அழகான பெண் குழந்தையை பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தைக்கு அமீலியா அப்படின்ற பேரையும் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆயிடுது. அந்த குழந்தைய அழகா குளிப்பாட்டி முடிச்சதும் மாமியார் இருந்துட்டு, காலையில வெயில் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுமா, நான் போய் கொஞ்ச நேரம் வெயில்ல காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தள்ளு வண்டி இருக்குல்ல அதுல வச்சு கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கே வெயில் சுருன்னு பட்டதும், சரி போதும் இதுக்கு மேல காட்ட வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே அந்த என்ட்ரன்ஸ் கிட்டயே அந்த குழந்தையோட வண்டியை நிறுத்திட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் எதர்ச்சியா வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைய திரும்பவும் யாரோ தள்ளிட்டு போய் வெயிலே நிக்க வச்சிருப்பாங்க. மாமியார் தான் குழந்தைய அப்படியே விட்டாங்கன்னு நினைச்சிட்டு, இவ்வளவு நேரமா வெயில்ல விட்டீங்களேமா, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு மாமியார்ட்ட சொல்லிட்டு போனதும் அவங்களுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம தான் பாக்குறாங்க. அப்புறம் அப்புறம் காலையில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த அம்மா ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய மெடிசனை சாப்பிடலாம்னு எடுக்கும்போது அந்த மருந்தெல்லாம் காலியா போயிடுச்சுங்க. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஹம்மிங் பண்ணிக்கிட்டு அவங்க ரூமை கிராஸ் பண்ணி போறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த ஆசின்ற லேடி தான் இவங்க வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு வேற கண்ணாடி போடாதனால கண்ணும் சரியா தெரியல. நம்ம மருமக தான் அப்படி ஹம்மிங் பண்ணிட்டு போறான்னு நினைச்சிட்டு அவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே எட்டி பாக்குறாங்க. இப்ப கூட அந்த ஆசி அங்கேயே தாங்க நின்னுட்டு இருப்பா. இந்த அம்மாக்கும் கண்ணு வேற சரியா தெரியாது இல்லையா, அதனால கண்ணாடியை போட்டுட்டு திரும்பவும் பார்க்கும்போது ஹீரோயின் குறுக்க வந்து, என்னம்மா என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டதும், இல்லம்மா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நீ தான் இப்போ ஹம்மிங் பண்ணிட்டு போனியான்னு கேக்குறாங்க. இல்லையாம்மா நான் கிச்சன்ல தான் இவ்வளவு நேரம் இருந்தேன், ஏமா கேக்குறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த அம்மாவுக்கு இப்பவும் என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. ஏன்னா இப்போ அந்த கதவு கிட்ட பார்த்த உருவத்தையும் காணோம். நம்ம பார்த்தது நிஜமா இல்ல கற்பனையான்னு முழிக்கிறாங்க. சரி வாங்க, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடலன்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவங்களையும் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வெளியே வந்தா ஹீரோயினுக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல அந்த லோக்கல் நர்ஸ் லேடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்தாமா இந்த பொம்மைய உன்னோட குழந்தைக்கு கொடுத்துரு, என்னோட பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா, இனிமேல் அவளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு அவளுக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட்டை கேட்கறா. அதாவது ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கும்போது 10வது மாசத்துலதான் குழந்தை பிறக்கும்னு டேட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஆனா 9வது மாசத்துலயே எப்படி பிறந்துச்சு, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதனால என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டா, சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா, உன் குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்குது, குறைஞ்சது 2 வருஷத்துக்காவது தாய்ப்பால் கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் உனக்கும் நல்லது உன் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு பொதுவான விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி கிராமத்து பகுதியில எல்லாம் இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயத்தெல்லாம் ஆழமா நம்புவாங்க இல்லையா, அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அந்த லேடி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருமா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமா கேளு, எந்த ஒரு காரணத்து கொண்டும் நைட்டு நேரத்துல அதுவும் ஜன்னல் பக்கத்துல மட்டும் குழந்தைய தூங்க வைக்காத அப்படின்னு சொன்னதும், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்டா, ஏன்னா நைட்டு நேரத்துல வெளியில தெரியுற பேய் பிசாசுங்கெல்லாம் அந்த ஜன்னல் வழியா குழந்தைய பாக்குமா, அப்படி பார்த்தாலே குழந்தைக்கு காத்து கருப்பு அண்டிரும் அப்படின்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால குழந்தைக்கு 40 நாள் ஆகுற வரைக்கும் உன் பார்வை எப்பவுமே குழந்தை மேல இருந்துட்டே இருக்கணும். பொழுது இறங்குன நேரத்துல கூட வெளியில கூட்டிட்டு போனா ரொம்ப நேரம் வச்சிருக்காத, சரியா? இப்படித்தான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பக்கத்து கிராமத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாலாம். அந்த ஊர்ல ஒரு சிலர் மட்டும்தான் அவ டெட் பாடியை பார்த்திருக்காங்களாமா. மத்தவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட டெட் பாடி எங்க போச்சுன்னே தெரியலையாமா. சொல்லும் போதே பயமா இருக்குது இல்ல. அது மட்டும் இல்லாம அவ சாகிறதுக்கு முன்னாடி அவ கை குழந்தையும் கொன்னுட்டு தான் செத்து போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் இருந்துட்டு, ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்றீங்களேன்னு சொன்னதும், அதுக்கு தாமா சொல்றேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து உன் தலகாணி கடியில வச்சுட்டு தூங்கு. ஏன்னா அந்த செத்து போன பொண்ணு யார் வீட்லயாவது குழந்தை பிறந்தா அவங்க வீட்டையே சுத்தி சுத்தி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யார் வீட்லயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு கோடாங்கி நைட்டு ஃபுல்லா நம்ம ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. உனக்கு கூட நைட் எல்லாம் மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருக்குமே, அந்த கோடாங்கி தான் அந்த சத்தத்தை போட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு மறக்காம தலகாணி கடியில கத்திரிக்கோலை வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுங்க. அவங்க போன பிறகு குழந்தைய பார்க்கலான்னு வரும்போது அந்த ஆசி இவ குழந்தை பக்கத்துல நின்னு தலை சீவிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த ஆசி வச்சிருந்த சீப்பு மட்டும் கீழே கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆசி எங்கேயும் போகலைங்க, ஹீரோயின் முன்னாடியே தான் நின்னுட்டு இருப்பா. ஆனா இப்போதைக்கு ஒண்ணும் பண்ணல. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டான். வெளியில குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள ஹீரோயின் ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியோல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு சத்தம் கேக்குது. அதுவும் அந்த ஆசியோட வாய்ஸ் தான். அவளோட குழந்தைய கொல்றதுக்கு முன்னாடி ஒரு தாலாட்டு பாட்டு பாடியிருப்பாள்ல, அந்த பாட்டு தான் ரேடியோல கேக்குது. ஒருவேளை சிக்னல் ப்ராப்ளமா இருக்குமோன்னு நினைச்சிட்டு டியூன் பண்ணி பார்த்தா எந்த சேனலும் மாறலைங்க, அந்த பாட்டு மட்டும் தாங்க ஓடிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அதனால ஒரு பயத்தோட ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறா. அப்புறம் நைட் ஆயிடுது. ஹீரோயின் அந்த நர்ஸ் லேடி சொன்ன மாதிரியே கத்திரிக்கோல் எடுத்து தலகாணி கடியில் வைக்கும்போது
புருஷங்காரன் பார்த்துட்டு கேட்கறான், இப்ப எதுக்கு கத்திரிக்கோலை இப்படி தலகாணி கடியில வைக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, அந்த நர்ஸ் அம்மா தான் சொன்னாங்க, இப்படி பண்ணா எந்த ஒரு காத்து கருப்பும் குழந்தைய நெருங்காதாமா. அட என்னம்மா, இவ்வளவு படிச்ச பொண்ணா இருக்கியே, இன்னமும் இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் இருந்துட்டு இன்னொரு விஷயம் கேட்கறா. அதாவது ஹீரோயினுக்கு வீட்லயே தானே பிரசவம் நடந்துச்சு, அப்போ குழந்தையோட தொப்புள் கொடி கட் பண்ணிருப்பாங்கல்ல, அத வீட்டுக்கு பின்னாடி புதைக்க சொன்னாங்களே, அதை புதைச்சிங்களான்னு கேட்டா ஹீரோ அதை இவ்வளவு நாள் புதைக்காம இவ்வளவு நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தாங்க வச்சுட்டு இருந்திருப்பான். அவன் அம்மாவும் சேர்ந்து திட்டின பிறகுதான் சரி சரி இப்பவே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த தொப்புள் கொடிய குழி தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. இந்த படத்துல வர மாதிரி இந்தோனேஷியாவோட கிராமப்புறங்கள்ல உண்மையாவே இப்படிதான் பண்றாங்களா, இல்ல நம்ம ஊர்லயும் இதே மாதிரி கல்ச்சரை தான் ஃபாலோ பண்றாங்களா? இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த தொப்புள் கொடிய புதைச்சு முடிச்சிட்டு அதே இடத்துல ஒரு விளக்க வச்சு அதுக்கு மேல ஒரு கூடையும் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள ஹீரோட அம்மா பாத்ரூம்ல கை கால் கழுவிட்டு இருக்கும்போது இங்கேயும் அந்த ஆசி கையில குழந்தை இருக்க மாதிரியே பொசிஷன்ல நடந்து போறா. அவ கிராஸ் பண்ணி போனதும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. இந்த தடவையும் அந்த அம்மாவோட மருமக ஹீரோயின் தான் போறான்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்தா. ஹீரோயின் டைனிங் டேபிள்ல தான் உட்காந்துருக்கா. ஏமா நீ தான் இப்ப பாத்ரூம் பக்கமா வந்தியான்னு கேட்டா, இல்லையம்மா நான் ரொம்ப நேரம் இங்கேயே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்க போயிருவா. இப்பவும் இந்த அம்மா குழப்பத்தோடயே நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஆசி அவங்க பின்னாடியே நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதோட விடலைங்க, அந்த அம்மா தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி குரான்ல இருக்கிற சில வரிகளை படிச்சுட்டு கடவுளை மனசார வழிபட்டுட்டு தூங்க போறது வழக்கமா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வழிபட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்கி வாய்ஸ்ல ஆமேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க பெருசா எடுத்துக்கல. ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி ஆமேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் இந்த தடவை நம்மளை சுத்தி யாரோ இருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு அந்த பயத்தோடயே குரானை வாசிக்கிறாங்க. சடனா அவங்க காதுக்கு பக்கத்துல வந்து ஆமேன் அப்படின்னு சத்தமா கத்தும் பாருங்க. அவ்வளவுதான், அந்த அம்மா பதறி அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. மனசுல உச்சக்கட்ட பயம், ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ள நடமாடுது, கடவுளே நீதான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதே பாட்டு சத்தம் கேக்குது. அதாங்க அந்த தாலாட்டு பாட்டு சத்தம் கேக்குது. திடீர்னு இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு நோட்டை எடுத்து எதையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டல. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. கத்திரிக்கோலை கையில வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அந்த நர்ஸ் லேடி சொன்ன மாதிரியே அந்த கிராமத்தோட கோடாங்கி வெளியில நடமாடிட்டு இருப்பாரு. நம்ம ஊர்ல குடுகுடுப்புக்கார சத்தம் போடுற மாதிரி அவங்க ஊர்ல அந்த கோடாங்கி ஏதோ கம்பியை வச்சு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டே வரான். அந்த சத்தம் கேட்டு குழந்தையும் முழிச்சுக்குது. அப்படியே குழந்தைய சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. இதனாலேயே ஹீரோயினுக்கும் தூக்கமும் போயிடுச்சு. டிவியாவது பார்க்கலான்னு ஆன் பண்ணா கேபிளும் கட் ஆயிருச்சு. சரி பேசாம தூங்கவே போயிடலான்னு கிளம்பும் போது சைட்ல இருந்து சேரு ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அவளுக்கும் ஒன்னும் புரியல. இருந்தாலும் மெதுவா அந்த சேர் பக்கத்துல போய் அதை ஸ்டாப் பண்ணதும் ஹீரோயினுக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இங்கேயும் சடனா அந்த பேய் ஹீரோயின் காதுகிட்டே வந்து இது என்னோட குழந்தை அப்படின்னு கத்தும் பாருங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு உசுரே போன மாதிரி கத்து கத்துன்னு கத்திடுவா. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல ரெண்டு பேத்த பயம் காட்டிருச்சு. மீதி இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தாங்க. காலையில விடிஞ்சதும் ஹீரோட்ட சொல்றா, இங்க பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு லேடியை பார்த்தேன், நம்ம குழந்தை அமீலியா பிறந்த பிறகுதான் அவ வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இதோ அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்க, அவங்களும் அந்த லேடியை பார்த்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னதும் எந்த லேடியை பத்தி சொல்றமா, யாரு வந்தாங்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கனால இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியலைங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு, இங்க பாருமா, இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, முதல்ல அதெல்லாம் நீ நம்புறதை நிறுத்து, நம்ம கடவுளை வேண்டிக்கோ, மனசுல எந்த பயம் இருந்தாலும் போயிடும், இப்படி எல்லாம் பேசி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு இப்ப வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஹீரோயின் குழந்தைய தூங்க வச்சுட்டு இவளும் பெட்ல படுத்துக்கிறா. அந்த நேரம் பார்த்து ஏதோ குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குதுங்க. ஹீரோயின் பயந்துட்டு தலகாணி கடியில கத்திரிக்கோல் வச்சிருப்பாள்ல, அதை எடுத்துக்கிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த சத்தமும் கபோர்டுக்குள்ள இருந்து தாங்க வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ஏற்கனவே நர்ஸ் லேடி ஒரு பொம்மையை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பொம்மையில இருந்து தாங்க சத்தம் வந்திருக்கும். ஓ இதுவா, பழைய பொம்மையா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு கதவை சாத்தனா அடுத்த செகண்டே டக்குன்னு அந்த பேய் அதே கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஹீரோயினை கீழே தள்ளிட்டு மறைஞ்சு போயிடுதுங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு உயிரே இருக்காது. இவளோட அலறல் சத்தத்தை கேட்டதும் மாமியாரும் ஓடி வந்துடுறாங்க. இப்படியே அந்த ஆசையோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்க இப்பதான் மாமியாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு பிரேயர் பண்ணும்போது அந்த ஆசி பயன்படுத்திருப்பாள்ல, அந்த சமயத்துல அவங்க டைரியில எதையும் நோட் பண்ணிருப்பாங்கல்ல, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த தாலாட்டு பாடின பாட்டை தான் நோட் பண்ணிருப்பாங்க. தனக்கு ஞாபகம் மறதி இருக்கனால இந்த விஷயத்த மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அண்ட் அது ஒரு எவிடன்ஸா கொண்டு வந்து ஹீரோட்ட காட்டி இப்பவாது நம்புங்க, நம்ம வீட்டுல ஏதோ ஒண்ணு உலாவிட்டு இருக்குன்னு சொன்னதும்
சொன்னதும் இப்பவுமே ஹீரோவுக்கு பெருசா நம்பிக்கை வரலைங்க. அம்மா நீங்களும் இதை நம்புறீங்களா? உங்க மருமக சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டா இந்த தடவை ஆமான்னு தான் சொல்றாங்க. என்னமோ போங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனும் பெருசா எடுத்துக்காம போயிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினும் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் தனியா கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே கோழி குஞ்சு கத்துற மாதிரியே சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்னது நம்ம வீட்டுல கோழியே வளர்த்துறது இல்லையே, எங்க இருந்து இந்த சத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி டார்ச் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது இவன் ஏற்கனவே தொப்புள் கொடியை புதைச்சு வச்சிருப்பான்ல, அந்த இடத்துல அந்த ஆசி எதையோ தின்னுட்டு இருப்பாங்க. நான் கூட கோழி குஞ்சை தான் சாப்பிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அந்த தொப்புள் கொடியை தோண்டி எடுத்து அதை வெறி கொண்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹீரோவும் இப்பதானே அவளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். கரெக்டா ஆசியோட மூஞ்சில டார்ச் அடிக்க அவ கோரமான முகத்தை பார்த்ததும் அவ்வளவுதான், ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. தலை தெறிக்க கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தினதும் அவங்க அம்மாவும் சத்தத்தை கேட்டு வந்துடுறாங்க. அம்மா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நானும் அந்த லேடியை பார்த்தேன், பார்க்கவே கொடூரமா இருந்தாமா, அவ எதுக்காக நம்ம குடும்பத்தை நோக்கி வரணும், என்ன காரணமா இருக்கும்னு கேட்டா எங்களுக்கும் தெரியலப்பா, நாங்களும் அப்படிதான் பயந்துகிட்டு இருக்கோம், நாளைக்கு காலையில உஸ்தாது கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அடுத்து அடுத்து ஒவ்வொரு நாளும் விதவிதமா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. இந்த வீட்டுல இருக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கும் போயிட்டாங்க. அப்படிதாங்க ஒரு நாள் அந்த ஆசி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்றா. ஹீரோயின் குழந்தைய பாத் டப்ல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற கதவை ஆட்டி ஆட்டி ஹீரோயின் கவனத்தை தான் பக்கம் கொண்டு வர பாக்குறா. இவ்வளவு பண்ணியும் ஹீரோயின் பெருசா கண்டுக்காதனால கடைசியா பட்டார்னு ஒரு அடி அடிச்சதும் பயந்து போய் பின்னாடி பார்த்தா கதவு மூடி இருக்கும். ஆனா அந்த அதிர்ச்சியில ஹீரோயின் குழந்தைய தண்ணிக்குள்ள விட்டுறா. ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள கை விட்டு தேடி பார்த்தா குழந்தைய காணோம். அதுக்கு பதிலா ஒரு கொடூரமான தலை மட்டும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும் பாருங்க. ஹீரோயின் கத்து கத்துன்னு கத்துறா. ஆக மொத்தத்துல அந்த ஆசி இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக உலாவிட்டு இருந்தா அப்படின்ற காரணத்தை இப்பதான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஹீரோவும் போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். அத அவங்க அம்மாட்ட சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறா. எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, சீக்கிரமா ஒரு உஸ்தாத கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன், யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப பாருங்க, நம்ம குழந்தைய மனுஷங்க தூக்கிட்டு போகல, அந்த லேடி தான் தூக்கிட்டு போயிட்டா, தயவு செஞ்சு நான் சொல்றது இப்பவாது கேளுங்க. உடனே கிளம்பி போய் நேரா அந்த நர்ஸ் லேடியை பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த கோடாங்கி எங்க இருக்காருன்னு தெரியும், அந்த கோடாங்கிக்கு மட்டும்தான் இந்த லேடியை பத்தி தெரியும், அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதும் ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நர்ஸ் கிட்ட போய் அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு எப்படியோ அந்த கோடாங்கி வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறான். அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த கோடாங்கியும் அந்த ஆசி யாரு, எங்கிருந்து வந்தா, எதுக்காக இப்படி பண்றா அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த பேயோட பேரு ஆசின்ற விஷயத்தையே இப்பதான் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவ இந்த ஊரை சேர்ந்தவளா தான் இருப்பா. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருந்திருப்பா. அவங்க குடும்பத்தோட வறுமையின் காரணமா கிராமத்தை விட்டு சிட்டி நோக்கி போறா. அங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல வேலை கிடைக்குது. அவங்க குடும்பத்தோட நிலைமையும் நல்லபடியா மாறிட்டே வருது. ஆனா எப்போ ஒரு கை குழந்தையோட வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே அவ தலையெழுத்தே மாறி இருக்கும். வீட்டுக்கு தெரியாம ஒருத்தனை காதலிச்சது மட்டும் இல்லாம அவளோட காதலன் இவளை கல்யாணம் பண்ணிக்காமலே ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிருப்பான். இந்த நிலைமையில பிறந்த 7 நாள் ஆன குழந்தைய தூக்கிட்டு கிராமத்து பக்கம் வந்தா அவங்க அப்பா அம்மா ஏத்துப்பாங்களா? அர்த்த ராத்திரின்னு கூட பார்க்காம அவளை அப்படியே அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. எங்க போறதுன்னே தெரியல. சொந்தக்காரங்களும் சரி ஊர்க்காரங்களும் சரி எல்லாருமே கல்லால அடிச்சு அவமானப்படுத்தி துரத்தி விட்டுறாங்க. இவ்வளவு அவமானப்பட்டு அடிபட்டு இனிமேல் இந்த உலகத்துல வாழவே முடியாது, அப்படியே வாழ்ந்தாலும் நம்மள வாழ விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கேவலப்படுத்திட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற வேதனையோட தன்னோட குழந்தையும் கொன்னுட்டு அவளும் இறந்து போயிருப்பா. அவ இறந்த பிறகு மர்மமான முறையில அவளோட டெட் பாடி காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்குள்ள நிறைய கை குழந்தை காணாம போயிருக்கும். சில ஊர் மக்கள் அவளோட ஆவிய நேர்ல பார்த்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. இப்படி அந்த ஆசியோட பிளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. எனக்கு என்னமோ உங்க குழந்தை பிறந்த பிறகு அவ உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல, உன்னோட குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கர்ப்பமா இருக்கும்போது பனி கூட உடைஞ்சு பிரசவ வலி வந்திருக்கும்ல, இது எல்லாமே அந்த ஆசியோட வேலை தாங்க. ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வர வச்சது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கிற வரைக்கும் பக்கத்திலேயே தாங்க நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா. இதனாலதான் ஹீரோயினுக்கு டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்ததுக்கான காரணம் அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ பிரசன்ட்ல மந்திரவாதியை காட்டுறாங்க. இப்படித்தான் இவ்வளவு நாள் காத்திருந்து உன்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா, கண்டிப்பா அவ சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க, ரீசெண்டா உங்க வீட்டுல புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது அந்த
அந்த சீப்பு தாங்க. அதை கொண்டு வந்து அந்த மந்திரவாதி கையில கொடுத்ததும் அதை கையில வாங்கினதும் அந்த மந்திரவாதியால ஏதோ உணர முடியுது. உடனே கேண்டில்ஸை கொண்டு வாங்க, சீக்கிரம் எல்லாரும் டேபிள்ல உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரும் கை கோர்த்துக்கோங்க, எந்த சத்தமும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆசியை கூப்பிடுறாரு. ஆசி, நாங்க உங்ககிட்ட பேச தயாரா இருக்கோம், தயவு செஞ்சு வா ஆசி, வந்து எங்களோட பேசு அப்படின்னு கூப்பிட்டதும் ஆசி தான் கூப்பிடவே தேவையில்லையே, ஆல்ரெடி வீட்டுக்குள்ள தானே இருக்கா, அதனால சட்டுன்னு கேண்டில் அணையுது. இப்போ தூரத்துல இருந்து அந்த ஆசி தாலாட்டு பாடுற சத்தமும் கேக்குது. இங்க பாருங்க, அந்த ஆசி வந்துட்டா, யாரும் இடத்த விட்டு நகராதீங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போறாரு. அங்க அமுத்து பைப் இருக்குல்ல, அத யாரோ ஆட்டோமேட்டிக்கா ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசி, நீ இங்கதான் இருக்கன்னு தெரியுது, போதும் உன்னோட விளையாட்டை நிறுத்துன்னு சொன்னதும் அவளுக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி கதவை டம்முன்னு சாத்திட்டு போயிருவா. ஓ அப்படியா, உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா அந்த பெரிய மரத்துக்கிட்ட தாங்க போறாங்க. அந்த மரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு நீ வழக்கமா பிரார்த்தனை பண்ணுவில்ல, அதே மாதிரி இப்பவும் அல்லாஹ்வை மனசார நினைச்சிட்டு அந்த குரான்ல இருக்கிற வார்த்தைய சத்தமா சொல்லுன்னு மந்திரவாதி சொல்றாரு. ஹீரோவும் சத்தமா சொல்றாங்க. நம்ம ஊர்ல கூட தினமும் சாயங்காலம் ஆனா 6 மணிக்கு மசூதியில சொல்லுவாங்கல்ல, இப்போ ஹீரோ உச்சரிக்கிற வார்த்தைகளும் அதே மாதிரி தாங்க இருக்கும். அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச உடனே மரத்துக்கு பின்னாடி குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். போ, உன்னோட குழந்தை மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோ வேக வேகமா ஓடி போய் பார்த்தா உண்மையாவே குழந்தை அங்கதாங்க இருக்கும். குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட காமிச்சிட்டு அடுத்தது ஹீரோயின்ட்ட கொண்டு போய் நம்ம குழந்தை கிடைச்சிருச்சு, இனிமேல் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு அவ அம்மாட்ட போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா, என் மனைவி குழந்தையை தூங்க வைக்கட்டும், மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க தாங்க இன்னொரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அந்த மந்திரவாதிக்கும் லேசா ஒரு டவுட் வருது. கரெக்டா ஹீரோயினும் அந்த ஆசி பாடுற அதே தாலாட்டு பாட்டை இவ பாடிட்டு இருக்கா. அந்த பேயும் ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிருச்சு. வேணாம் ஆசி, அவங்கள விட்டுடு, அந்த குழந்தை உன்னோட குழந்தை இல்ல, உன்னோட குழந்தை சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த பக்கமா திரும்பிட்டு இருந்த ஹீரோயின் சேரோட சடனா திரும்பி மூஞ்செல்லாம் விகாரமா வச்சுட்டு இது என்னோட குழந்தை அப்படின்னு சத்தமா கத்துது. அந்த மந்திரவாதியும் இல்ல ஆசி, நிஜமாவே இது உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க பார்த்தாலும் அது மேலும் மேலும் ஆக்ரோஷப்பட்டு சேரோட சேர்ந்து அந்த இடத்துல பறந்துட்டு இது என்னோட குழந்தை தான், என் குழந்தை என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சு போயிருதுங்க. அந்த சேரும் பொத்துன்னு கீழே விழுந்து உடையுது. ஐயோ, என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு ஹீரோவும் அழுகுறான். ஆனா ஹீரோயின் எங்கேயும் போகலைங்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத் டப்பு கிட்ட தான் போயிட்டு இருக்கா. இந்த குழந்தையும் சாகடிச்சா தானே அவளோட கொண்டு போக முடியும். எப்படியோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கறனால நேரடியா தடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவசரப்படாதீங்க, இல்லைன்னா கண்டிப்பா குழந்தை ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையா கேக்குறாரு. அப்பவும் அந்த பேய் கோவமா தாங்க இருக்கு. உடனே அல்லாவோட மந்திர வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு விட்டுடு ஆசி, இந்த அம்மாவும் குழந்தையும் உனக்கு எந்த பாவமும் பண்ணல, தயவு செஞ்சு போயிடு, இல்லனா அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு, உன்னை அடியோட அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த ஆசியால தாக்கு பிடிக்கவே முடியல. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு வராங்க. ஒரு கட்டத்துல அந்த பேய் தாக்கு பிடிக்க முடியாம ஹீரோயின் உடம்ப விட்டு போயிருது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அவங்க குழந்தை தண்ணிக்குள்ள முழுகிறதுக்கு முன்னாடியே மத்த எல்லாரும் போய் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவும் மந்திரவாதி கிட்ட ரொம்ப நன்றி சொல்றாங்க. அந்த மந்திரவாதியும் சொல்றாரு, ஆசி அவளோட இடத்துக்கே போயிட்டா, இனிமேல் வரமாட்டா, இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தான், நீங்க எல்லாருமே அவளை மன்னிச்சிருங்க, இந்தாங்கம்மா இந்த சீப்பை கொண்டு போய் அந்த மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருங்கன்னு கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இந்த அம்மாவும் அந்த பெரிய மரத்துக்கு கீழே அந்த சீப்பை புதைச்சு வச்சுட்டு உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா 37 வருஷம் கழிச்சு போஸ்ட் கிரெடிட் சீனை காட்டுறாங்க. இதே சீனை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் போஸ்ட் கிரெடிட் சீனா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இதுக்கு மேல கண்டினியூவா வரக்கூடிய ரீசான்ற பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்தது, இப்ப காட்டுற இந்த சின்ன பொண்ணுக்கும் ரீசாக்கும் என்ன சம்பந்தம், திரும்பவும் அந்த ஆசி என்னெல்லாம் பண்ண போறா, அவளை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்க தயாரா இருங்க. இன்னமும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா எண்ட் ஸ்கிரீன்ல வரும், அப்படியே கிளிக் பண்ணி பாருங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.